ஹலோ 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 ஹரி ஓம் நம சிவாய ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் திருகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பூநூலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் நாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்துதிப்பாய் கணவனியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செம்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா அறுபடை வீடு கொண்டு அழகு திருவுருவாய் அமர்ந்த என் அப்பனே வடிவேல் முருகா திருச்செந்தூர் கரையோரம் அமர்ந்திருக்கும் என் திருச்செந்தியில் ஆண்டவனே வேல் முருகா பழனிமலை மீதமன்று பக்தர் குறை தீர்க்கும் என் பாலசுப்பிரமணியனே வேல் முருகா ஆறுபடை வீடு கொண்ட என் ஐயன் ஆறுமுகவேளன் வருவார் நமக்கு ஒரு ஆமா வேகமாய் டப்புனு இடுப்புல கட்டிக்கிட்டு அவர் பாட்டுல உள்ள போயிட்டாரு. ரஜினி சேர்ல போறாரு. அதனால் ஆமா சீருடன் ஜாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடு பாடலில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கையால் மைந்தன் கணபதி காப்புதாமே மெய்யினால் தவத்தில் நின்ற அரங்கன் விரலால் தூண்ட வரவாங்க தனை விரட்ட கையில் வடிவம் பெண் வேடம் கொண்டு சத்தியம் தவறிய மறித்த ஹரிகரன் ஐயனார் கதையை பாடு ஆனை முகத்தோனே முன் வருவார் தானாகிய முளைத்த பொன்னுவள்ளி கைலேங்கிரி மாமலையதிலை மலையதிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்மையுமை பார்வதியாலும் 14 புவனங்களையும் படைத்து விட்டு எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவஜந்து சுப்ராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசுவரைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவரைக்கும் 14 புவனமும் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து ஆண்டவன் பகவானும் பார்வதியும் வரபோது 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் சாகாமல் இருக்க வேண்டுமானால் சாகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சாகாம இருக்கணும்னா சங்கரன் கோயில் டானிக்கு வாங்கி லவக்குன்னு அடிக்கணும். அது என்னையா சங்கரன் கோயில் டானிக்கு வாங்கி அடிக்கணும்? அங்க உள்ள மருந்து தான் நல்ல ஸ்பெஷல் மருந்தா இருக்குமா? அப்படி அப்ப கயத்தாறுல கிடைக்காதோ? இங்கெல்லாம் கிடைக்காதுங்க, நயம் குவாலிட்டி கிடைக்காது. கயத்தாறுல காலையில 12 மணிக்கு போனா கிடைக்கும். ஆமா அங்க இருக்க மாதிரி வராதியா இங்க? அப்படி ஐயா. ஆமா Hey!
வந்து திருப்பால் கடலை ஒரு தாலியாக்கி பருவத்தை ஒரு மத்தாக்கி சந்திரனை தூணாக நிறுத்தி என்ற பாம்பை வடகையாக போட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தலைப்பக்கம் தேவர்களும் வால் பக்கம் அசுரர்களும் நின்று கொண்டு அமிர்தம் கிடைக்கிறார்கள் அமிர்தம் கிடைக்கும் போது ஒரு பாம்பை தலை பிடிக்கவங்களுக்கு கஷ்டமா வாழ பிடிக்கவங்களுக்கு கஷ்டமா வாழ பிடிக்கவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன் வாழ பிடிக்கவங்களுக்கு கஷ்டம் தலையில கஷ்டம் இருக்கு தலையில விஷம் இருக்கு இருந்தாலும் வாழ பிடிக்கதான் கஷ்டம். ஏன் கஷ்டம் அந்த வாழ பிடிச்சவங்க இருக்கும் போது அதாவது குழந்தை வரணும் ரெண்டு வரும் ஆமா இந்த நாரை பாம்புக்கு விஷம் கிடையாது 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 பார்த்த உடனே சத்தத்தை கலைஞ்சி ஓடும் ஆமா ஓடுமா ஊந்து போமா ஊந்து ஓடும் ஊந்து போய் குழந்தை இருக்கிற பொண்ணுக்குள்ள போய் தலையை ஓட்டிட்டு போய் ஆமா நீ வாழை பிடிச்சி விடிய எடுத்தாலும் அது வராது தலை அந்த பொண்ணுக்குள்ள இருக்குமே தவிர ஆமா வெளியே வராது பாம்பு வெளியே வராது ஆமா அப்ப வாழை பிடிக்கிறது தான் கஷ்டம் ஆமா அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது அந்த தேவா அமிர்தத்துல என்ன வந்து விளக்கையா என்னையா வந்து விளைக்கின்றது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்கும் போது அமிர்தம் கிடைக்கும் பொழுது ஊர் தலைவர்கிட்ட இருப்பா நாட்டாமைகிட்ட இருப்பா அவர்தான் வழியப்புறம் வாங்கி உள்ள அமுச்சு இருப்பாரு ஒழிச்சு வச்சிருப்பாங்க பத்திரமா பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆமா அப்பதான் காலையில கொடுக்க முடியும் உள்ள முடிச்சு போவே நம்ம கொடுக்கணும் செட்டிதார நாட்டி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு வச்சிருப்பாங்க ஆமா அவர்தான் பத்திரமா வச்சிருப்பாரு ஆமா இரும்பு பெட்டி இருக்கிறமா தேடி போய் உட்கார்ந்துருவா உட்கார்ந்துருவா ஆமா மூன்றாவது அமிர்தம் கிடைக்கும் போது சிரிச்ச முகத்தோடு இரண்டாவது அமிர்தத்துல மூன்றாவது அமிர்தம் கிடையும் போது அழகான தேவாமிர்த கலசம் வந்து பிறந்தது மற்ற வாழ்க்கைக்கு பழம் கிடைத்து விட்டது தேவாமிர்த கலசத்தை பார்த்ததுதான் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆசை வந்துட்டு அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாருன்னா மதத்தை கடத்திட்டு இருந்தா அந்த தேவாமிர்த கலசத்தை பார்த்த உடனே தேவர்கள் எனக்குங்க அசுரர்கள் எனக்குங்க தேவர்களும் அசுரர்களும் எனக்கு உனக்கு எப்படி சண்டை போடும் பொழுது அத்தாரி பெருமாள் ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ஒற்றுமையா இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு நாமதான் போய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இப்படியே போய் சண்டையை தடுத்து நிறுத்தினா நிப்பாட்ட முடியுமா முடியாது பாருங்க நம்ம கரெக்டாக ஒரு சண்டை நடக்குன்னா நம்ம மாதிரி ஆளவர்கள் போய் நின்றுட்டு அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க என்ன யாரை நீ கேட்கறது ஜோட்ல பலார்னு ஒரு நச்சுன்னு ஒரு ஆளா வச்சுருவாங்க அப்படி இல்லையா நீ படிக்க வந்தையா போய வாங்கலையா வீட்டை பார்த்து போனோமான்னு பேசாம போய்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சொக்காரம் அடிச்சுக்குவோம் மூடிக்குவோம் நீ யார என்ன என்கிட்ட வந்து விளக்குறீங்கன்னு நம்ம பக்கம் நட்டிட்டு இருந்துருவாங்க ரெண்டு பேரும் நம்மள விட்டுருவாங்க அதே சண்டை போட்ட இடத்துல அழகான 16 வயது பெண்கள் போய் நின்று வந்த உடனே தாய்மார்கள் தேடினாங்க யார தேடினாங்க பெரிய மனுஷியை தேடினாங்க அம்மாவை தேடினாங்க ட்ரெண்டிங் ஆயிருக்கீங்க ட்ரெண்டிங் அவையார் அதே
சரின்னு அண்ணன் சண்டை போடாதீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கோவத்துல அதுவா சக்கரை நிக்கும். சக்கரை நிக்கும். ஏன்னா எதுக்கு நிப்பாட்டுறாங்க கேட்போமே ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக நிப்பாட்டுவாங்க. ஆமா. அவையினால் பெருமாள் பச்சம்மாள் நாராயண பச்சம்மாள் நாராயண இந்த சண்டையை நாமலாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு 14 வயது பெண்ணாறு வடிவம் கொண்டு பச்சம்மாள் வாராரு பெண்ணு வயதா எட்டா மட்டும் போதுமாரியா? கூடாது பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும். ஆமா. மண்ணுக்கு பூசி பார்க்கணும். ஆமா. வீட்டை கெட்டா மட்டும் போதுமா? கூடாது என்ன பண்ணணும்? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அதுக்காக பெயிண்ட் அடிச்சாதான் பார்க்க பழிச்சுன்னு இருக்கும். பழிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி ஆமா பெருமாள் நாராயணன் என்னென்ன நகைகளை அணிந்து வருகின்றார்? பாடலே அந்த கட்டை கொண்டு இந்த கயத்தாருக்கு நம்ம புதுசு. இந்த கயத்தாறு பக்கத்துல கொத்தாடிக்கு நம்ம 6 பேர் இப்பதான் புதுசா அடிவாங்க வந்திருக்கோம். ஆமா அடி வாங்கிட்டு போயிருவோம். ஐயா வீடடிக்க வந்திருக்கோம். ஆமா அப்படிதான் ஐயா. ஆமா வந்திருக்கோம். அந்த தங்க ஒட்டி ஆரமா ஒட்டி ஒட்டி ஆரமா அவள பார்க்கற படியாயிரமா அவள பார்க்கற படியாயிரமா வந்திருக்கா அந்த தங்க ஒட்டி ஆரமா ஒட்டி ஒட்டி அதாவது இந்த காலத்துல பைக்கு சைக்கிள் நிறைய வந்துச்சு. சரி அந்த காலத்துல மாட்டு வண்டி தான். இந்த காலத்துல கண்ணுக்கு காலையில் மச்சாராங்க. ஆமா கடையில 200 ரூபாய் கேட்கறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படியா? கிடையாது. இந்த காலத்துல வண்டி மை தான் போடுவாங்க. வண்டி மை சொல்லியே வண்டி மை எதுல வருது தெரியுமா? மாட்டு வண்டியில இருந்து வருது. மாட்டு வண்டிக்கு எப்படி வந்துச்சு மை? சக்கரத்துல இருந்து வருது. சக்கரத்துல இருந்து தான் வருது. ஆமா சக்கரத்துக்கு மை எப்படி வந்துச்சு? அது மட்டும் ஐயா தெரியாது. அது தெரியாதா நீ இங்க வந்திருப்பிய? ஆனா அது போடணும்னு தெரியும். நீ தான் ஞாயிற்று வந்திருப்பியா? ஆமா. ஆனா என்ன வண்டி மைனா? ஆமா வைக்கலை எடுத்து சுட்டு அந்த வைக்கல்ல ஆமா நல்லெண்ணெயை ஊற்றி குழப்பி அந்த எண்ணெயை அந்த மைய எடுத்து தான் போடுவாங்க. சாந்தமா ஒரு
தலையிலிருந்து ஆமா வரைக்கும் நகையெல்லாம் தூக்கி மாட்டுதா ஆமா நகையெல்லாம் தூக்கி மாட்டுதா மாட்டி ஆயிரங்களை கோபால கண்ணன் அவதாரத்தில் இருக்கும் அக்காவுக்கு மறைக்கும் என்னது மறைக்க கோபால கண்ணன் என் மத்தியமால் கை வளைய கடலங்க காடு தண்டைகளில் தேவருடன் சண்டை போடுற இடமே வந்தார் ஆமா ஓ அசுரர்களே ஓ தேவர்களே ஏ தேவர்களே ஆமா ஆனால் ஏ தேவர்களே நிப்பாட்டுங்க சண்டையை நிப்பாட்டுங்க ஏன்பா சண்டை போடுறீங்க எதுக்குப்பா 2 பேரும் இப்படி அடிபடி போட்டு நொறுக்குறீங்க அது ஒண்ணும் இல்ல அந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அமிர்தம் கிடைக்கலாமா அமிர்தம் கடையும் பொழுது தேவாமிர்த கலசத்துல அழகான தேவாமிர்தம் கிடைத்தது அதை அசுரர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அதான் சண்டை வந்துட்டு இதுதான் சண்டையா ஆமா நீங்க பயப்படாதீங்க நானே உங்க சண்டையை தீர்த்து என்று தேவ அமிர்தத்தை ஏன் தாங்க 2 பேருக்கும் பாரதம் இல்லாமல் வங்கிட்டு தருகிறேன் என்று சொல்ல சரி என்று சம்மதித்து அந்த பெருமாள் கையிலே பெண்ணென்று அறியாமல் தேவ அமிர்தத்தை கையிலே கொடுத்தார்கள் பார்த்தார் எம்பெருமாள் தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரையா தேவாதி தேவாட்கள் தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் அமர வைத்து ஆமா தேவர் பந்தி பக்கமாகவே தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார் பார்த்தார்கள் அசுரர்கள் பெருமாளோடு சண்டைக்கு வர நீங்க சண்டைக்கு வரீங்க என்று ஆமா பெருமாள் நாராயணன் தன் வலது இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார் அந்த சக்கரத்தின் வழியாக அசுரர்கள் அனைவரும் பாதாள உலகத்திலே ஓடி மறைய பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ரத்தக்கண்ணீர் ஆசிரியால் குழந்தை இல்லாமல் பகவான் அனைத்து தவம் இருக்க சக்கரம் தெரிந்து வர ரத்தத்தை கேட்டா இது வரவெடுத்து வணங்கினார் அடுத்தது சக்கரமானது உம்மிட்டதை நாமல் தக்கமிடலாமா கூடாது ஏ ராட்சுதையா வரவெடுத்து வணங்கினாலே உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பிடிவரத்தை என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்துவிட்டு வாழ்க்கையை உரைத்துவிட்டு பழையபடியும் பெருமாள் கைவசம் அமர்ந்தது சக்கரத்தினுடைய மகிமையினாலே ரத்தக் கண்ணீராச்சுதையா அண்ணோடு மலர்ந்து ஆயிரையால் சோடாய் 10 மாதமாய் பரிபூரண கர்ப்பமுற்று கண்ணீராச்சுதையாலே அச்சுதம் நாராயணனுடைய அருளாலே ஆண்டவன் பகவானுடைய கிருபையினாலே அடிபிடியாய் அம்மா வயல்கள் வந்து ஆண் குழந்தை ஒன்றை வயல்கள் வந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். பெற்றெடுத்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு குழந்தையை கையெடுத்து தண்ணீர் கொண்டு முழுக்கொழித்து தலையில் அடங்காத சேனை ஊட்டி 16வது நாளுக்கு காப்பு கட்டு விழாயத்தை கொண்டாடி வல்லமையோடு இந்த வையகத்தை ஆழப்பிறந்ததினாலும் அவருடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை
கண்ணீராற்றுதையார் எப்படி வளர்த்துவாரா எப்படி வளர்த்து வருகின்றார் எப்படி வளர்த்து வருகின்றார் அந்த வல்லரக்கனை தலையிலே விட்டோமான தண்டை கால்கள் நோகும் என்று அறையிலே விட்டோமானால் ஆமா யாருக்கு பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று பொற்பாதங்கள் நோகும் என்று தோழனிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடை வளர்த்தி மாலையிலே தொட்டில் கட்டி மடியிலே நடை வளர்த்தி மகனை வளர்த்துவார் வளர்த்து வருகின்றார் பிள்ளையை தோழனை தொட்டில் கட்டி போட்டு வளர்த்துருக்காங்க ஆமா இந்த காலத்திலயும் அப்படிதான் வளர்க்காங்க இந்த காலத்திலயும் அப்படி வளர்க்கிறவங்க இருக்காங்க யார் வளர்ப்பாங்க கோயில பார்த்திருக்கேன் குலசை கோயில்ல இந்த குலசை கோயில்ல உத்தாரணம் கோயில்ல சரி ஆமா குழந்தைய தொட்டி போட்டு கழுத்துல போட்டு தான் சுத்துவாங்க ஊசி பாத்தி இருப்பாங்க பாரு ஆமா இப்பவும் குழந்தைங்க ஆமா கோயில தொட்டி கட்டி போட்டு தான் வளர்க்காங்க அந்த ரத்த கண்ணீர் ஆற்றுதையால் 11 மணிக்கு கரெக்டா சாஸ்தா பிறக்கணும் ஆமா மணியத்துல அதனால் ஆமா 11 மணிக்கு அப்புறம் ஐயா சிவனேந்திர பெருமாள் கதையை படிக்கணும் படிக்கணும் அதனால அரங்கமலை சுருக்கணும்ல ஆமா ஆனால்